Hi friends, நீங்க பார்த்திருக்கிறது Eswar Computer channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு பேசிக்கான Photoshop எடிட் பண்ணி தான் பார்க்க போறோம். இதுக்கு எந்த சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ண தேவையில்ல. அப்புறம் எந்த சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ணவோ பை பண்ணவோ தேவையே இல்ல. நம்ம கம்ப்யூட்டர் இல்ல லேப்டாப் அதுல இருக்க ஈஸியான எடிட் போட்டோல இருக்க எடிட் இருந்தா மட்டுமே போதும். நீங்க ஈஸியா ஒரு போட்டோவை எடிட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிராஃபிக்கலா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த Eswar Computer யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதான் அந்த இமேஜ். இந்த இமேஜில் லேப்டாப்பில் தான் எடிட் பண்ண போகிறேன். மேலே வந்து ஒரு பென்சில் டப்பா மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் எடிட்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பேசிக்ஸ் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுலாம் கேட்டகரி, இங்கிட்டு இருக்கலாம் அதுக்குள்ளே இருக்கிறது. ஸோ இதில் சேஞ்ச் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் கூட்டின மாதிரி அவங்களே கொடுத்துருவாங்க. இது வந்து அடுத்த ரொட்டேட் பண்ணுறது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஐயோ போச்சு. ஓகே, நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து கிராப், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ கிராப் பண்ணிக்கலாம் என்ன இமேஜ்னாலும். ஸோ நான் அந்த மேலேருந்து கொஞ்சோண்டுக்கு மட்டும் கீழே கம்பெனி டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். அப்புறம் ஸ்டேஞ்சர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ரீடச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்கும். அந்த இப்போ இது வேண்டாம் அப்படின்னா ரீடச் அமுக்கிட்டு எங்கே வேண்டாமோ அந்த இமேஜ் இது பண்ணுங்கள். இது வந்து ரிமூவ் அன்வான்டட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணோன்னா அந்த இடம் கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ எனக்கு இப்போ தேவையில்லை. ஸோ நான் அண்டோ பண்ணிக்கிறேன். நிறைய அண்டோ ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஃப்ரேம்ஸில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட், பிரைட்னஸ் எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மைனஸில் இருக்குது. இது வந்து இப்போதைக்கு ஒன்றுத்தையும் வைக்க வேணாம், நான் இன்னொரு செட்டிங்ஸ் பண்ணக்கப்புறம் தான் இங்கே வைக்கணும். ஸோ அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர், அப்புறம் யூனிட் நிறைய இருக்கும். கலர் பூஸ்டர் அப்படின்னு லாஸ்ட் இருக்கும். அதை எடுத்து வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணி பிரைட்னஸ் கூட்டி வச்சுக்கோங்க. கூட்டின போது உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் ஃபுல்லாகவே கூடும். அப்போ அந்த ரோசா பூ ரொம்ப அழகாக இருக்கும். ரோஜாவே எந்தன் ரோஜாவே அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த இலைகள் அதுலேயும் நான் வந்து கூட்டி வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி 4-5 வாட்டி நீங்கள் பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட பிரைட்னஸ் கூடும். ஸோ கலரை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். ஸோ மைனஸ் பண்ணாமல் எப்போ கூட்டி வைக்க முடிஞ்சால் கூட்டி வைங்க, மைனஸ் மட்டும் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெம்பரேச்சர் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு எப்படிலாம் கூட்டினா எப்படி இருக்கும், குறைச்சா எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். அடுத்த ஆப்ஷன் போனீங்கன்னா டைம் அப்படின்னு இருக்கும். அது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்க. நீங்கள் கூட்டி குறைச்சி பார்த்தீங்களே உங்களுக்கே தெரியும். நான் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கல. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இதுவும் தேவையில்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றும். இது ஃபுல்லாகவே கூட வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போன இதில் போய் பிரைட்னஸை வந்து குறைச்சிக்கோங்க கொஞ்சம். ஸோ குறைச்சி நம்ம 100ல் வச்சக்கப்புறம் இவங்க பார்க்கும்போது அழகாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவில் அடுத்த ஆப்ஷனையும் கூட்டிக்கோங்க. இது வந்து கான்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு ஏற்ற அளவில் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷனில் நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் கூட்டி வைக்கக்கூடாது, கம்மியாக தான் வைக்கணும். அப்படின்னா அந்த கலர் பிரைட்னஸ் கூடும். இதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து கலர் பூஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கலர் வந்து ஏற்றி கொடுக்கும். ஸோ 2 இதுலேயும் கொடுங்க. பேக்ரவுண்டில் கொடுக்காதீங்க. பேக்ரவுண்ட் வந்து அப்புறம் எந்த இமேஜ் இருக்கோ அந்த இமேஜ் தான் இதாகும். பேக்ரவுண்ட் நல்லா இருக்குன்னா ஃப்ரண்ட்டில் இமேஜ் வந்து நல்லா இருக்காது. ஸோ பேக்ரவுண்டில் எப்போதுமே கலர் பூஸ்டர் பண்ணாதீங்க. மைனஸில் வேணால் கலர் பூஸ்டர் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்டை. ஸோ பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் காப்பி வந்தோன்னே இப்போ நல்லாயிருக்கு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி எடிட் பண்ண இமேஜ் காமிக்கிறேன். இப்படி இருந்த இமேஜ் தான் இப்படி வந்திருக்கு. ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடி நான் சாம்பிளில் எடிட் பண்ணேன். இது இப்போ எல்லாத்தோடையும் ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி போட்டு உங்களுக்கு நான் கடைசியில் போடுறேன், ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Eswar Computer சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.